பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? ரகசிய வருகை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 52 ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். அதை தியானிக்கலாம். அடுத்த வசனத்துக்கு போலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தியானிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு போலாம். ஃபர்ஸ்ட் இங்க பவுல் சொல்றாரு கொரிந்து பட்டணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாருமே நித்திரை அடைய போறது இல்லை. ஏன்னா நித்திய நிச்சயமா பரலோகத்துல நம்ம வாழ போறோம். நமக்கு மரணமே இல்லை. ஜீவனுள்ள தேவனோட நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமை பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன ஒரு ரகசியமா இருக்கும்? இதை வெளிப்படுத்தி காட்டுறாரு. ஆனாலும் இதை ரகசியமா வச்சு உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்படி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்த விசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தூதர் சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று யோவான் தரிசனம் பாக்குறாரு. அப்ப தூதர் சொன்னார், இனி காலம் செல்லாது, இவன் தம்முடைய ஊழியக்காரனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் சுவிசேஷமா அறிவித்தபடியே 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்களில் எக்காலம் ஊதப்படுமா. அப்ப இந்த தேவ ரகசியம் வெளிப்படும். இங்கே பவுல் தேவ ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த தேவ ரகசியம் தான் இங்க நிறைவேறும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. முன்னாடி 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்கள்ல அந்த தூதன் எக்காலம் ஊதப்படும் போது இந்த தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி. இப்ப தேவ தூதனின் சத்தம் எந்த நாளா இருக்கும், எந்த நாட்கள்ல எக்காலம் ஊதப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? வெளிப்படுத்த 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இங்க 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறார். ஊதம் சொல்றாரு, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே கர்த்தருடைய ராஜ்யமாக போகுது, கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களா இருக்க போகுது. சதா காலங்களிலும் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறவர் அவர் வரப்புறா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா தூதன் சத்தத்தை கம்பீரமா எக்காலம் ஊதி சொல்றாரு. அப்பதான் இந்த காரியத்தெல்லாம் நடக்கிறத பாக்குறோம். அப்படியே 18வது வசனம் வாசிக்கிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசியாக உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோ பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அதாவது இந்த 7வது தூதன் ஊதும் போது கர்த்தரோட ராஜ்யம் வருது, ஆண்டவர் சிங்காசனத்துக்கு முன்னாடி 24 மூப்பர்களும் தாழ விழுந்து இந்த வசனத்தை சொல்றாரு. இப்ப வாசிச்சீங்கன்னா 18வது வசனம். ஜாதிகள் கோபம் அடைஞ்சாங்கன்னா கர்த்தரோட கோபம் மூண்டுச்சான். மரித்தவங்க எல்லாமே நியாயத்திற்கு அடைய போறாங்க. ஏன்னா ஆண்டவர் வருகை அப்பதான் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு முதல் உயிர் தெழுதல் நடக்குது. அதான் நியாயத்திற்கு அவங்களுக்கு உண்டாகுது. அப்புறம் தீர்க்கதரிசிங்களும் அந்த உங்களோட ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தரோட நாமத்தினால பயபக்தியா இருந்தவங்களுக்கு சிறியோ பெரியவங்களுக்கு எல்லாருமே பலன் அளிக்கிறவரை அவர் வர்றாரு. கிறிஸ்து மறைமுகமா எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் இந்த 7 வருஷம் அந்த கிறிஸ்து காலத்துல யாரெல்லாம் துன்பப்படுத்தாங்க அவங்களுக்கு எல்லாம் தக்க தண்டனை கொடுக்க மாதிரி இந்த 7 வருஷம் ஆண்டோட கோபம் வெளிப்பட போதுங்க. அந்த பூமியை கெடுத்தவர்களையும் கெடுக்கிறதற்கு காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தூது அறிக்கை எழுதுறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தேவனோட ஆலயம் திறந்து இருக்கிறத யோவான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆலயத்துக்குள்ள உடன்படிக்கை வெட்டி இருக்கிறத பாக்குறாரு. அதுதான் இந்த 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ தேவ ரகசியம் என்னன்றது இதுல வெளிப்படுத்துறாங்க. 7ஆம் தூதன் ஊதுற சத்தம் அந்த நாட்கள்ல எக்காலம் ஊதப்படும் போது இந்த தேவ ரகசியம் வெளிப்படும்ன்றத வெளிப்படுத்துறாரு. அந்த தூதன் எக்காலம் ஊதும் போது ஆண்டவர் காலம் வந்துருச்சு, ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு வராரு, இந்த காரியத்துல செய்யப்பட பலன் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 7வது தூதன் எக்காலம் ஊதுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் 12வது அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஸ்திரீயானவள் சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதலுக்கு கீழே சந்திரன் இருந்தது, அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுடையவளா இருந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அந்த ஸ்திரீ கர்ப்பமா இருந்தால் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அப்ப ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள்னு சொல்லி வாசிக்கிறேன். வெளிப்படுத்த 12வது அதிகாரம் 5வது வசனம். சகல ஜாதிகளையும் இரும்பு கோலா ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்து கொள்ளப்பட்ட
பட்டது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கும். ஏன்னா இந்த ஸ்திரீ வந்து இஸ்ரவேலை குறிக்கும். இந்த ஸ்திரீ வந்து ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். ஆண் பிள்ளை அதான் கிறிஸ்துவ தான் வந்து அங்க எருசலேம் வந்து பிறந்தார். அவர் தான் இரும்புக்குள்ள ஆளுகை செய்வார். அவர் இருக்கார். சோ அந்த பிள்ளை வந்து தேவனிடத்துக்கும் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. ஆண்டவர் வந்து 3.5 வருஷம் இந்த ஊழிய செஞ்சு அவர் வந்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பி பரமேறி சென்றார். இப்போ வந்து சிங்காசனம் பிதாவோட பக்கத்துல வந்து வீற்றிருக்கார். அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ, உயிர் எழுந்து பரலோகத்துல போய் இருக்கிறாரோ, அதே போல நம்மளும் அவர் சாயில இருக்கிற நம்மளும் அந்த ஆண்டவர் ரகசிய வரையில நம்மளும் உயிர் தெழுவும் மர்வமாக்குவோம். ஆண்டவரோட பக்கத்துல அவர் சிங்காசனம் வீட்டு இருக்கிறப்ப நம்மளும் அவர் பக்கத்துல வந்து வீற்றிருக்கலாம் காணப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீயான வனாந்தது கோடிப்புறா வலு சிற்பம் வந்து அதுக்கு வந்து 10 கொம்புக, அதுக்கு மேல வந்து கிரீடம் இருந்துச்சு, 7 தலை இருந்துச்சு. அந்த பழைய பாம்பா வலு சிற்பம் வந்து வானத்துல இருந்து கீழே வந்துச்சு. அவனோட தூதர்களை கீழே விழுந்தாங்க. அவன் விழுந்ததோட அந்த ஸ்திரீயோட யுத்தம் பண்ணாங்க. ஈகாவேரவங்களாம் வந்து கூட வந்து யுத்தம் பண்ணாங்க. அந்த ஸ்திரீ வந்து வனாந்தத்துக்கு ஓடி போகப்பட்டா. அந்த ஸ்திரீ வந்து தாக்குனதுக்காக அந்த வலு சிற்பம் வாயில இருந்து வெள்ளம் வந்து புரண்டு ஓடிச்சு. பூமி வந்து அந்த ஸ்திரீக்கு உதவி செஞ்சதுனால பூமி 2ஆ பிளந்து அந்த வெள்ளம் ஃபுல்லா அந்த பூமிக்குள்ள போயிடுச்சு. அதனால கர்த்தர் வந்து என்ன பண்ண அந்த ஸ்திரீக்கு வந்து 1260 நாட்கள் அளவும் கர்த்தர் வந்து அவங்க போஷிக்க முடியாது அந்த ஸ்திரீயை வனாந்தத்துல கொண்டு போனா. அதாவது 3.5 வருஷம் அந்த ஸ்திரீயை வனாந்தத்துல போஷிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே இந்த அதிகாரமும் வெளிப்பட்ட 12 வந்து வாசிக்கும். இது வந்து 7வது தூதன் காலம் ஊத போகும்போது இந்த காரியம் நடக்குது இல்லை. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தான் இந்த 3.5 வருஷம் உபத்திரவ காலம் ஸ்திரீ என்ற சபை ஃபுல்லா வந்து 3.5 வருஷம் அந்த கிறிஸ்து காலத்துல வந்து மொத்தம் 7 வருஷம் அல்ல 3.5 வருஷம் துன்பப்படுத்துவோம். அழிவு வந்து அதிகமாயிற்று. பவுல் வந்து ரகசியத்தை சொல்றேன். அந்த ரகசியம் என்னன்னா 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்கள் எக்காலம் ஊதும் போது அந்த ரகசியம் வந்து நிறைவேறும். அந்த 7ஆம் தூதன் சத்தம் இடும்போது தான் ஆண்டோட ராஜ்யம் வந்துடுச்சு. அவர் வந்து நியாயத்திற்கு வருகிறார், பலம் நடிக்க வருகிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயை குறிச்சு வந்து அடுத்த அதிகாரம் ஃபுல்லாவே இருக்கும். அந்த ஸ்திரீ வந்து ஒரு பிள்ளையை பெற்றிருக்க அந்த பிள்ளை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு அப்போ வரும். இந்த கடைசி 7வது தூதன் எக்காலம் ஊதும் போது தான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுற விஷயமே இங்க நடக்கும். இங்க அடுத்தது வந்து பவுல் வந்து சொன்னார் 1 Corinthians 15:51 வசனத்துல வந்து கடைசி எக்காலம் துணிக்கும் போது அதான் இங்கே அதை மென்ஷன் கடைசி எக்காலம் வெளிப்பட்ட விஷயம்னு பார்த்தா 7 தூதர்கள் வந்து எக்காலம் ஊதுவாங்க. அதுதான் கடைசி தூதன் 7வது தூதன் ஊதுற சத்தம் தான் அந்த எக்கால சத்தம். இது அதே தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கடைசி எக்காலம் துணிக்கும் போது எப்படி அந்த 7வது தூதன் துணிக்கும் போது அந்த அதிகாரம் வந்து அந்த ஸ்திரீயோட பிள்ளை வந்து எடுத்துக்கொள்ளப்படுதோ அதே மாதிரி 7வது எக்கால படம் போது அந்த கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இம்மை பொழுதே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு செகண்ட் தான் கண்ணிமைக்கிற பொழுதுல அப்படியே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கும். அது எவ்வளவு ஒரு மிஸ்ட்ரியான விஷயமா இருக்குல்ல. நம்ம எல்லாம் இப்படி உயிரோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு இமை பண்ண எப்படி நம்ம மறுரூபமாகும், நம்ம சரீரம் எப்படி மறுரூபமாக யோசிச்சிருக்கீங்களா? அததான் நம்ம வானத்தோட மேனியை வந்து தெரிஞ்சுக்கணும். ஜீவ ஆவியானவன் நமக்குள்ள அந்த கிரியை செய்யும் போதுதான் நம்மளோட மாம்சம் போய் ஆவி கூட சரீரம் பரலோக மேனியை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரோட சாயலாம் நம்ம மாறிடும். அது எல்லாமே ஒரு இமை பொழுதுதான், ஒரு செகண்ட் கண்ணு மூடி கணத்துல இருக்கிற எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு நம்ம எல்லாரும் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறோம், மறுரூபமாக்கப்படுகிறோம். 52வது வசனம் எக்காலம் துணிக்கும் அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கும். இப்போ அந்த எக்காலம் கடைசி எக்காலம் அந்த துணிக்கும் போது மரித்தவங்க வந்து அழிவில்லாமையா நமக்கு முன்னாடி மறிச்சவங்க இல்லையா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இருப்பாங்க. அவங்களாம் ஃபர்ஸ்ட் வந்து மறித்து போயிட்டாங்க. அவங்க எல்லாமே இப்ப அழியாதவங்க எல்லாம் வந்து உயிரோடு எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க நாம மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வந்து சொல்லுது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நித்திரையை அடைவதில்லை அப்படின்னு சொல்லி வந்து பவுல் சொல்லியிருப்பார் இல்லையா. அது அப்படியே வந்து 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம் லைனா இருக்கும். அதாவது நித்திரை அடைந்தவங்களை கொடுத்து நீங்க நம்பிக்கை அற்றவங்களா இருக்குது எனக்கு இது மனது இல்லப்பா, ஏன்னா அவங்களாம் மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து மனது இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து மரித்த பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற நீங்க நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோட கூட கொண்டு வருவார்ன்றது நீங்க ஏன் நம்பாம இருக்கிறீங்க? அதை நம்புங்க. கர்த்தரோட வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வருகையை மட்டும் உயிரோடு நம்ம வந்து நித்திரை அடைந்தவங்களுக்கு முன்பாக முந்திக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்லுவார். ஃபர்ஸ்ட் வந்து நித்திரை அடைந்தவங்க, அதாவது மரணம் அடைந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அதாவது எழுந்திருப்பாங்க. தேவன் வரும்போது அவங்களோட கூட சேர்த்து கூட்டிட்டு வருவாரு. ஸோ மரித்தவங்களை குறிச்சு நீங்க வந்து துக்கமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்லுவார். அப்புறம் தான் வந்து 16வது வசனம் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதாவது
கர்த்தர் தாமே ஆறாவர். கர்த்தரோட சத்தம் இங்க வந்து வரும். அதுக்கப்புறம் பிரதான தூதனோட சத்தம், அதாவது ஆர்கேஞ்சல் அவங்களோட சத்தம் வந்து செகண்ட் வரும். அப்புறம் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். 3 சத்தங்கள் உண்டாகும். கர்த்தரோட சத்தம் நான் வந்து சொல்வார், என் பிள்ளைங்களை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்வார். அதான் கர்த்தரோட சத்தம். அதுக்கப்புறம் பிரதான தூதர்களோட ஏசப்பா வந்து பக்தி ஆகாயத்துல வந்து நிற்பார். அந்த தூதர்களோட சத்தம் வரும். அடுத்தது தேவ எக்காலத்தோடு வானத்துல இருந்து இறங்கி வருவார். 3வது தான் தேவ எக்காலம். இந்த 3 சத்தமே நம்ம காலம் துணிக்கணும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். அப்போதான் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்களாம். லாசர் மரிச்சதுக்கப்புறம் ஏசப்பா 3 நாள் கழிச்சு 4வது போய் எழுப்புறதுக்காக போவாரு. ஆண்டவர் மகிமை விழுங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக போவாரு. அப்ப வந்து உரத்த சத்தம் இடுவார், லாசருவே வெளியில வா அப்படின்னு சொல்லி உரத்தமா அந்த சத்தம் இருக்கும். கலீன்னு இருக்கும். அந்த சத்தம், அந்த கலீன் சத்தம் நினைச்சு பாருங்களேன். மரிச்சவங்க அவ்வளவுதான், அவங்களுக்கு வந்து உயிர் இல்லை, சரீரம் கூட இல்லை, வெறும் எலும்புதான் மிஞ்சிருக்கு. ஆண்டவர் அந்த கலீன்னு ஒரு சத்தத்தை கேட்டு அவரோட உயிர் திருப்பி அவருக்குள்ள வருது, சரீரம் உருவாகுது, அந்த எலும்புகள்லாம் ஒண்ணு சேருது, ரத்தம் ஓடுது, நரம்பெல்லாம் வந்து உருவாகுது. எல்லாமே அந்த செகண்ட் தான். அவர் சொல்ற அந்த வார்த்தை அந்த ஒரு செகண்ட் எல்லாமே உருவாயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி அந்த கலீன் சத்தம், அதான் அந்த கர்த்தரோட ஆரவாரம், அந்த சத்தம், அந்த கலீன் சத்தம் வந்து மரிச்சவங்களை முதலாவது உயிர்ப்பிக்கிற சத்தமா அதை வந்து காணப்படுது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மரித்தவங்கள அவங்க உயிரோட எழும்பதுக்கு ஆண்டவர் வந்து அந்த சத்தத்தை வந்து விடுகிறார். அப்புறம் பிரதான தூதர்களோட சத்தம் அதுக்கப்புறம் வருது. அப்புறம் தான் எக்கால சத்தம். அடுத்தது வாசிக்கிறோம் 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட இருப்போம். அடுத்ததான் தூதர் வந்து எக்கால முதிரும். அந்த சத்தம் வந்து நம்ம காதுல வந்து கேட்கும். உயிரோடு இருக்கிற நம்ம காதுல வந்து எக்கால சத்தம் கேட்கும் போது உயிரோடு இருக்கிற நம்ம வந்து கர்த்தருக்கு வந்து எதிர்கொண்டு போவோம். அதாவது மறுரூபமாகி கர்த்தருக்குள்ளாக எதிர்கொண்டு மேகத்தின் மேல போய் வந்து அவரோடு ஆகாயத்துல வந்து நிற்போம். நீங்க எப்படி வந்து ஸ்திரீயின் ஆண் பிள்ளை வந்து சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அதே மாதிரி பவுல் வந்து சொல்றாரு, அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏசப்பா வந்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ பரமேறினாரோ அதே போல உண்மையா கிறிஸ்துவ பின்பற்ற நம்ம வந்து அந்த இக்காலம் தொனிக்கும் போது நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படும். இவ்விதமா எப்போதும் கர்த்தரோடு இருப்போம். என்றென்றுமே கர்த்தரோட நம்ம இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருவருக்கு தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு சொல்றாரு. ஸோ நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா கர்த்தரோட வருகை ரொம்ப 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 சமீபம். நீங்க நினையாத அந்த நாளில் தேவன் வருவான்னு சொல்லியிருக்காருல. நாளைக்கே உங்களுக்கு தெரியாது. ஸோ எதிர்பாராத நேரத்துல இருக்கும். எந்நேரமும் ஜெபம் பண்ணி விழுத்துருங்கன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. ஸோ கர்த்தர்கிட்டே போய் கேட்போமா, ஆண்டவரே இயேசுப்பா நீங்க நினையாத நாள்ல வருவீங்க, நான் எப்போதுமே உங்களுக்குள்ளாக நினைச்சுன்னு இருக்கணும் இயேசுப்பா. உங்களோட சத்தம், அதாவது கர்த்தரோட சத்தம், பிரதான தூதரோட சத்தமும் எக்கால சத்தம் எங்காதுல தோனிக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா. நானும் மறுரூபம் ஆகணும். ஆவியானவர் தான் என்னை மறுரூபமாக்குற சரீரமா மாற்ற முடியும். ஆவியானவரே என்னை மறுரூபமாக்குங்க. நான் உங்களோட எடுத்துக்கொள்ளப்படணும், மத்திய ஆகாயத்துல வந்து இருக்கணும், என்றென்றும் உங்களோட நான் வந்து கூட இருக்கணும் இயேசுப்பா. எனக்கு கிருபை செய்யுங்க இயேசு நாமத்தை ஆமென் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது தினமும் ஆண்டவர் நம்மள ஒரு நிமிஷமே நமக்குள்ளாக இருக்க பாவ செயலை எடுத்து போட்டு மறுரூபமாகிட்டே இருப்பார். அவரோட சத்தத்தை கேட்க பண்ணுவார். அவர் சித்தப்படி நடக்க வைப்பார். வருகையின் கொடுத்த சிந்தனை நமக்குள்ள தந்துட்டே இருப்பார். நம்மளோட இடைப்பட்டு பேசிட்டே இருப்பார். வருகை அடையாளத்தை கொடுத்து பேசிட்டே இருப்பார். நம்ம வந்து அதை எச்சரிப்பா எடுத்துக்கொண்டு நம்ம வந்து ஆயத்தமாய் விடைப்படுவா இருந்து வருகையில காணப்பட அண்டகிட்ட கிருபை கேட்போம். ஆமீன்.